ஒவ்வொரு பூவாக கண்ணனுக்கு சூட்டி விட்டாள் யசோதை. பாதிரி பூவை சூட்டிட்டு இப்போ மறிக்கொழுந்தால் அவள் தொடுத்து வைத்திருக்கக்கூடிய மாலையை அப்படி கையில எடுத்து கிருஷ்ணான்னா காணும். வீட்டுக்குள்ளதானடா இருந்தான், இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள வச்சுதானே 3 பூக்கள் சூட்டினேன், எங்க போனான்னு பார்த்தா தெரு பக்கம் போயிட்டானோ. ஏன்டா தெருவுல போய் நிக்கிற, வேண்டாம் அப்படின்னா. கிருஷ்ணன் சொன்னான், இது என்னமா வம்பா இருக்கு, நான் மாடு மேய்க்கவும் போகல, பாலை திருடவும் போகல, மாடியில கூட ஏறல, நான் பாட்டுக்கு தெருவுல நிக்கிறேன், தெருவுல நின்னா என்ன பிரச்சனைன்னா. யசோதை சொன்னா, தெருவின் கண் நின்று, நீ தெருவுல நின்னா அடுத்து என்ன பண்ணுவேன்னு தெரியும். என்ன பண்ணுவ தெரியுமா? தெருவின் கண் நின்று வந்து போற இளம் கோபிகைகள்ட்ட எல்லாம் நீ என்னென்ன தீம்பு பண்ணுவ, என்னென்ன விஷமம் பண்ணுவேன்னு தெரியும்டா. அவர்கள் ஒன்றாக நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் பெண்கள், பின்னாடியால போய் 2 பேரோட பின்னலுக்கு முடிச்சு போட்டு விட்டுடுறான். தலையில ஒரு தயிர் பானையோட போயிட்டு இருந்தா கல்லால் அடிச்சு பானையை உடைச்சுடுறான். அவர்கள் சிற்றில் இழைத்தல்னு மணல் வீடு கட்டின்னு இருந்தா அந்த சிற்றில் என்னும் மணல் வீட்டை போய் சதைச்சிட்டு வந்துடுறான். அவர்கள் நீராடுறேன்னு பொய்கை கரைக்கு போனா அங்க போய் அவர்களுடைய ஆடைகளை திருடிந்து மரத்துல போய் உட்காந்துடுறான். அப்ப இவனை தெருவுல விட்டா 1-2 தீமையா பண்றான், இவன் எக்கச்சக்கமா பண்றான்ப்பா. ஆனா தீமை செய்யாதே, அப்படி செய்யாதடா, செய்யாதேன்னா டோன்ட் டூன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் தீமை செய்யாதே, அதுக்காகத்தான் உன்னை தெரு பக்கம் போகாதேங்கிறேன். அழகா இங்க வா, உனக்கு மாலையெல்லாம் தொடுத்து வச்சிருக்கேன், இந்த மாலையை சூட்டி கொள்ளாமல் அங்கே போய் என்ன மாதர்களோடு உனக்கு என்ன கேளிக்க வேண்டி கிடக்கா? இள ஆய்ச்சிமார்களை தீமை செய்யாதே, அவள்கிட்ட போய் வம்பு பண்ணாத, விஷமம் பண்ணாத, ஒழுங்கா உள்ள வான்னா.